Adisia One World Kalapatti. Premium villa plots with world-class amenities. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. அனைவருக்கும் வணக்கம். திமுக ஆட்சியில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. குறிப்பாக ஊடகவியலாளர்களுக்கு பாதுகாப்பே இல்லை. வடக்க எப்படி வடநாட்டு ஊடகவியலாளர்கள் பாஜக அரசால் மிரட்டப்படுறாங்களோ, சனாதனவாதிகளால் படுகொலை செய்யப்படுறாங்களோ, அப்படி திமுக ஆட்சியிலையும் ஊடகவியலாளர்கள், நடுநிலையாளர்கள், பத்திரிகையாளர்கள் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. அதே போல தான் யூடியூபர் சவுக்கு சங்கருடைய உயிருக்கு ஆபத்து வந்திருக்கிறது. கூலிப்படையால் படுகொலை செய்வதற்கு திட்டமிட்டிருக்காங்க என்று சவுக்கு சங்கர் அவர்களே டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுத்திருக்காரு. சவுக்கு சங்கருடைய கருத்தில் நமக்கு முரண்பாடு இருக்கலாம், ஆனால் அவருடைய உயிருக்கு ஆபத்து அப்படிங்கும்போது அதை பேச வேண்டியது நம்முடைய கடமை. அந்த அடிப்படையில் சவுக்கு சங்கருக்கு யாரால் எதற்காக ஆபத்து அப்படிங்கிறது குறித்தும், தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்களுடைய மக்கள் செல்வாக்கு தெரியுமா, தாவேகா தலைவர் விஜயனுடைய செல்வாக்கு தெரியுமா, அவர் நடந்தா ஊர்வலம், அவர் படுத்தா பந்து, அவர் நின்னா போராட்டம் அப்படின்னு அவருக்கு ஆதரவாக சில அரசியல் விமர்சகர்கள் களத்தில் இறங்கியிருக்காங்க. அவங்க யார், எதற்காக விஜய் ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்தும் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அரசியல் விமர்சகராக, புலனாய்வு புலியாக, மூத்த பத்திரிகையாளராக, யூடியூபராக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்கள் தினம் நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை அவர் தன்னுடைய சவுக்கு அஃபிஷியல் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் வெளியிடுறாரு. ஒரு யூடியூப்பில் பேசுறதுனாலேயே அவருக்கு யார் கொலை முயற்சி கொடுக்க போகிறா அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே ஒரு வீட்டில் மலத்தை கொண்டு போய் ஊற்றுனாங்க. அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாருன்னு சொல்லி செல்வ பெருந்தகையை அவர் விமர்சனம் பண்ணுறதாகவும், செல்வ பெருந்தகை டீம் தான் இதை ஊற்றுனதாகவும் அவர் குற்றச்சாட்டு முன்னிச்சார். அவங்க அதை மறுத்தாங்க. ஆனால் அது ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஏற்கனவே சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட பொழுது அவர் கோயம்புத்தூர் ஜெயிலில் வச்சு என்னை அடித்து கொல்ல பார்த்தாங்கன்னு சொல்லி கையை உடைச்சதெல்லாம் கையில் கட்டெலாம் போட்டிருந்தார். இப்படி பல சம்பவங்கள் அவருக்கு நடந்ததுனால இப்போ அவர் டிஜிபி அலுவலகத்தில் ஒரு புகாரை கொடுத்துருக்காரு. அந்த புகாரில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கூலிப்படையை வைத்து என்னை கொலை செய்ய பார்க்குறாங்க. இப்போ கூலிப்படையை வச்சு யார் பண்ணுவா அப்படின்னா, ரவுடிகள், பொறுக்கிகள், அவங்க தான் கூலிப்படையை பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம பார்த்தோம், ஆம்ஸ்ட்ராங் கூலிப்படையை வைத்து கொலை செய்யப்பட்டார். அப்போ ஏதோ ஒரு ஆப்போசிட் டீம், அது மாதிரி ஒரு கொலைகார டீம் பண்ணியிருக்கு. இப்படி தமிழ்நாடு முழுக்க பல கூலிப்படை கொலைகள் இருக்குது. கொலை பண்ண அந்த கூலிப்படையை ஏவி விட்டவங்க எல்லாருமே யாராக இருப்பாங்கன்னா, கொலை பேக்ரவுண்டில் இருக்கக்கூடியவங்க, இல்லை பெரும் பண்ணையார்கள், முதலாளிகள், ரவுடிகள், பொறுக்கிகள், அரசியல்வாதிகள், இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டுவது காவல்துறை அதிகாரிகளை. காவல்துறை அதிகாரிகள் 2 பேர் கூலிப்படையை ஏவி என்னை கொலை பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு காவல்துறை போய் புகாரை கொடுத்துருக்காரு. காவல்துறை அதிகாரிகள் எதற்காக சவுக்கு சங்கரை கொலை பண்ணணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. காவல்துறை அதிகாரி சவுக்கு சங்கரை பிடிக்கலை அப்படின்னா ஒரு பெட்டிஷனை யார் பேரையோ போட வச்சு ஒரு எஃப்ஐஆராக மாற்றி டக்குனு தூக்கி உள்ளே வைக்கலாம். இல்லை, காவல்துறை அதிகாரி உச்சபட்ச அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, குண்டர் சட்டம் போடலாம். ஏற்கனவே 2 தடவை போட்டிருக்காங்க, 3வது குண்டாசை போடலாம். இல்லை, சவுக்கு சங்கருக்கு நெருக்கடி கொடுக்க அவருக்கு தொடர்ச்சியாக இதுக்கு என்கொயரி கூப்பிட்றோம், அங்கே என்கொயரி கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லலாம். உச்சபட்ச அதிகாரம் சைபர் கிரைம் இருக்குது. சவுக்கு சங்கருடைய சவுக்கு யூடியூப் சேனலே முடக்கி போடலாம். தமிழக அரசு நினச்சதுன்னா, தமிழ்நாடு காவல்துறை நினச்சதுன்னா, சைபர் கிரைம் நினச்சதுன்னா அழுத்தம் கொடுத்து யூடியூப்புக்கே அழுத்தம் கொடுத்து சேனலை முடக்கலாம். எல்லா வகையான அக்சஸும் சைபர் கிரைமுக்கு இருக்குது. அப்போ சவுக்கு சங்கரை கொலை பண்ணுற அளவுக்கு எதுக்கு போகணும் அப்படின்னு கேள்வி இருக்குது. அதுவும் கூலிப்படையை வச்சு கொலை பண்ணணும். அதாவது கூலி கொடுத்தா என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு நபர் சவுக்கு சங்கர். இவரை கூலிப்படையை வச்சு கொலை பண்ண பார்க்குறாங்களாம். கூலி கொடுத்தோம்னா, காசு கொடுத்தா வடிவேறு, டேய் என்கிட்ட கொடுத்தா நானே நீ அடிச்சிருப்படா, நான் அடித்தா கூட இவ்வளோ அடிச்சிருக்க மாட்டேன் பாருல. அது மாதிரி ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்து கையை அறுத்துக்கன்னா அவன் அறுத்துக்குவான். ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்து நாக்கை வெட்டிக்கன்னா அந்த சவுக்கு சங்கர் வெட்டிக்குவான். வண்டியை வாடகைக்கு விட்டு பார்த்துருப்பீங்க, வாயை வாடகைக்கு விட்டு பார்த்துருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஒருத்தன் தான் இந்த சவுக்கு சங்கர். அவன் யூடியூபர், அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர் சொன்னால் கூட நம்மள மாதிரி ஆளுகளை ஜிக்லோ சங்கர், புரோக்கர் சங்கர், தரகர் சங்கர், லிக்ஸ்பிட் சங்கர் அப்படின்னு சொல்லி நம்ம பல பேரில் சொல்கிறோம். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு கழுசடை இந்த சவுக்கு சங்கர். ஏன்னா 2018 காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் திமுகவுக்கு சொம்படிச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் அப்படியே 2021 டேக் ஓவர் ஆகி திமுகவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து
அப்படியே அதிமுக பக்கம் சாஞ்சான். திருப்பி அதிமுகவோட ராஜ்யத்தின்ட்ட வாங்கி தின்னுட்டு அதுக்கு நன்றி விசுவாசமாக இல்லாமல் அப்படியே அதிமுகலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து தாவேகா பக்கம் சாஞ்சு இப்போ விஜய்க்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கான். எங்கே முட்டு கெடுத்தா காசு கிடைக்குது, காசுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடிய ஒரு நபர் இவரை கூலிப்படை வச்சு கொல்ல போகிறாங்களாம். ஒருத்தனால எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் ஒரு நபரை பற்றி அவதூறு பரப்ப முடியும் அப்படின்னா சவுக்கு சங்கரால் முடியும். இப்போ சவுக்கு சங்கர் வந்து இங்கே பணம் வாங்கிட்டார் அங்கே பணம் வாங்கிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலை, காவல்துறையே சொல்லுச்சு. காவல்துறையே இவர் வந்து யூடியூப்பில் ஒரு ஆரம்பித்து ஒரு 1.5 வருஷம் இருக்கும். 1.5 வருஷத்தில் ஒருத்தர் 5 கோடியில் வீடு வாங்க முடியுமா? ஆனால் வாங்கியிருக்காரு சவுக்கு சங்கர். எப்படி? நம்மளும் 2018 யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். 2018 யூடியூப் ஒரு இடம் வாங்குறதுக்கு 7 பேங்குக்கு லோனுக்கு அலைஞ்சி 7 பேங்க்லையும் ரிஜெக்ட் பண்ணி விட்றாங்க. அந்த அளவுக்கு தான் நம்ம லட்சணம் இருக்குது. யூடியூப்பில் வர வருமானம் பாதி எடிட்டருக்கே போயிடுது, பாதி கேமராமேனுக்கே போயிடுது. வேலை செய்கிறாங்களே இல்லையோ காலேருந்து உட்காந்துறாங்க பட்டையை போட்டுக்கிட்டு. 30,000 குறைஞ்சி எவனும் எடிட் பண்ணவே வரமாட்டான். அதுலேயும் 3 எடிட்டர் வேறு. இங்கே நம்ம அறுத்து தள்ளுற அறுப்புக்கு 3 எடிட்டர் வேறு, 2 கேமராமேனு, 2 ஆங்கரு. இதுக்கே பாதி போயிடுது. இப்படி ஒரு சேனல் நடத்துது. அதில் வாடகை, அப்புறம் ரெண்ட்டு, அப்புறம் கரண்ட்டு பில்லு, அதை கட்டி முடிக்கக்குள்ள அப்புறம் இபி பில்லு, கரண்ட்டு பில்லு, அப்புறம் வந்து நெட்டுக்கு பில்லு, இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தோம்னா பொங்கச்சோறும் புளியோதரையும் மிஞ்சுமாங்கல்ல, அது மாதிரி தான் இருக்குது இந்த சேனலில் வருமானம். ஆனால் இந்த சேனல் வருமானத்தை வச்சு ஒருத்தன் கோடியாக சம்பாதிக்க முடியுமானா 100 விழுக்காடு முடியாது, வாய்ப்பு இல்லை. அப்போது அது கமர்ஷியல் சேனலாக இருந்தால் பண்ணலாம். இப்போ வந்து தம்பி மதன் கௌரி இருக்கார், நம்ம தம்பி இவர் இருக்கார் பாண்டா, பாண்டானா நம்ம இவர் சாப்பிடுவார் இர்ஃபான், அவர் இந்த மாதிரியான சேனல்ஸ் வந்து ரெவென்யூவை கொட்டி கொடுக்குது. இல்லைன்னா சினிமா ரிவ்யூவாக போயிடலாம், அதில் போனால் அதில் வருமானம் அதிகம். அரசியல் பொலிட்டிக்கல் சேனல்ஸில் வருமானம் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் அதை வச்சுக்கிட்டு ஒருத்தன் கோடியாக சம்பாதிக்க முடியும்னா 100 விழுக்காடு கமிஷன். அப்போ இவங்களை பேசணுமா எனக்கு காசு கொடு, இவங்களை திட்டணுமா எனக்கு காசு கொடு, இவங்களை அடிக்கணுமா எனக்கு காசு கொடு என்று காசு கொடுத்தால் யாரையும் எப்படியும் வாழ்த்தக்கூடிய, யாரையும் எப்படியும் விமர்சிக்கக்கூடிய ஒரு தரகர், ஒரு புரோக்கர் சவுக்கு சங்கர். அவரை எதுக்காக கூலிப்படையை வச்சு கொள்ளணும்? சரி, கூலிப்படையை வச்சு கொள்கிற அளவுக்கு இப்போது இவனால் நம்ம வாழ்க்கையே அழிய போதுங்க, இவனால் நம்மளுடைய தொழிலே முடங்க போதுங்க, இவனால் நம்மளுடைய ஒட்டுமொத்தமான கனவே சிதைய போதுங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களை தான் கூலிப்படை வச்சு கொள்வாங்க. இப்போ வந்து ஆம்ஸ்டாங் எதுக்கோ ஒரு இடையூறாக இருந்திருக்காரு அப்படிங்கிறதுக்காக எதிர் டீம் தான் அவர் கொள்கிறாங்க. தமிழ்நாட்டில் பல கொலைகளை பார்த்துருக்கோம். எல்லாருமே எக்ஸ்ட்ரீமாக இவனால் நம்ம தொழில், பொருளாதாரம், நிலம், வீடு, வாழ்க்கை எல்லாம் போது அப்படிங்கிற நபரை தான் கொல்ல பார்ப்பாங்க. சவுக்கு சங்கர் அப்படி இந்த சமூகத்தில் என்ன புரட்சியை பிடுங்கி தள்ளிட்டாரு. இவரால் இந்த ஸ்கேம் வெளியே வந்துருச்சு, இவரால் இந்த ப்ராஜெக்ட் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்து நின்று போச்சுங்க. பரந்தூர் விமான நிலையத்தை தனி மனிதனாக போராடி சவுக்கு சங்கர் நிப்பாட்டார். இவர் மட்டும் இல்லாமல் இருந்தால் பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வந்திருப்போம். அதனால் சவுக்கு சங்கர் இருக்கக்கூடாதுன்னு யாரும் நினைக்க போகிறாங்களா? கூடங்குளம் அணு மின் நிலையத்தில் வந்து அந்த கழிவை புதைக்கிற ப்ராஜெக்டே சவுக்கு சங்கர் தடுத்துட்டாருங்க பேசி. அதனால் கூடங்குளம் அணு உலையில் இருக்கக்கூடிய அந்த டீம்லாம் சேர்ந்து சவுக்கு சங்கரை கொல்ல பண்ண பார்த்துட்டாங்களா? இல்லை ஸ்டெர்லைட் ஆளுங்க திருப்பி திறக்கப்படாமல் சவுக்கு சங்கங்கிற ஒரு நபர்த்தை தான் முட்டுக்கட்டை பண்ணிக்கிறாப்புல. இவரால் நமக்கு பல ஆயிரம் கோடி ப்ராஜெக்ட் ஸ்டாப் ஆகுது அப்படின்னு ஸ்டெர்லைட் ஆலை கோவப்பட்டு சவுக்கு சங்கரை கொலை பண்ணது கூலிப்படையை இது பண்ணிட்டாங்களா? இல்லை ஒட்டுமொத்தமாக 8 வழிச்சாலை வர்றதுக்கு இவர் எதிர்பார்க்காரு. இந்த சாகர்மாலா, பாரத்மாலா, ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் திட்டங்களுக்கெல்லாம் சவுக்கு சங்கர் எதிர்பார்க்காரு. நெய்வேலி ப்ராஜெக்ட்டுக்கு எதிர்பார்க்காரு அப்படின்னு ஏதாவது இருக்கா? என்ன மக்கள் பிரச்சனையை பேசி இவர் கூலிப்படையால் கொலை செய்கிற அளவுக்கு டேஞ்சரஸான நபராக இருக்கார். புரோக்கர் பையில போய் கூலிப்படை வச்சு அவனா கொல்ல பார்ப்பானா? அவன்கிட்ட கூலியை கொடுத்தா அவனே அடிச்சுக்கிட்டு செத்துருவான். இல்லை கூலிப்படை வச்சு கொள்றாங்களாம். சிம்பத்தி கிரியேஷன். என் உயிருக்கு ஆபத்து, என் உயிருக்கு அந்த அதிகாரியால் ஆபத்து, என் உயிருக்கு இந்த அதிகாரி ஆபத்து. சரி, இவர் பேசி அந்த அதிகாரி வந்து தமிழ்நாட்டு விட்டு போயிட்டாங்க, அந்த அதிகாரி பண்ண ஸ்கேமை வெளியே கொண்டு வந்துட்டார், அந்த அதிகாரி பண்ண ஊழலை வெளியே கொண்டு வந்துட்டார், அந்த அதிகாரி பண்ண தவறை வெளியே கொண்டு வந்துட்டார், அந்த அதிகாரியோட முறைகேடு வெளியே கொண்டு வந்துட்டாரு, அதனால பெரிய நெருக்கடி உருவாயிருச்சு அப்படின்னு எதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. எவன் காசு கொடுத்தாலும் பேசக்கூடிய நபரை எதுக்காக காலை வச்சு காசை வச்சு கொள்ளணும்? அவனே காசுக்கு பேசுகிறவன். இவனும் ஒரு வகையான கூலிப்படை தான். கூலிப்படை காசு கொடுத்தா வெட்டும், இவன் காசு கொடுத்தா பேசுவான். இவனும் ஒரு வகை கூலிப்படை தானே. அன்னைக்கு வந்து திமுகவோட கூலிப்படை, அப்புறம் அதிமுகவோட கூலிப்படை, இன்னைக்கு தாவேக்காவோட கூலிப்படை. தாவேக்காட்ட காசு வாங்கிட்டு நாம் தமிழர் கட்சி குறித்தும் அண்ணன் சீமான் குறித்தும் என்னை போன்ற குறித்தும் தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணுறான், தொடர்ச்சியாக பேசுகிறான். டெய்லி வீடியோ, அவன் வீடியோ வச்சு நம்ம வீடியோ பேசணும், டெய்லி வீடியோ பேசலாம். அவ்வளவு பொய், அவ்வளவு புரட்டு, அவ்வளவு அவதூறு, அவ்வளவு வன்மம், அவ்வளவு காழ்ப்புணர்ச்சி, முழுக்க பொய். சபரீசனை பார்த்துட்டாங்க. சபரீசன்
அந்த ஒரு வீடியோவுக்கு 2 லட்சம் எனக்கு தர்றான். டேய், இது மாதிரி ஒரு பொய் உலகத்தில் உண்டா? திமுகவை நாங்கள் விமர்சிப்பதை போல யாராலும் விமர்சிக்க முடியாது, இனிமேலும் விமர்சிக்க முடியாது. அப்போ திமுகவை விமர்சிப்பதற்கு திமுகவே பணம் கொடுத்து எங்களை திட்டு அப்படின்னு சொல்லுமா? அதுவும் சபரீசன் பணம் கொடுத்து ஒரு வீடியோவுக்கு 2 லட்சம் கொடுத்து விஜயை திட்டு. இயல்பிலேயே எனக்கு விஜயை பிடிக்காதுங்கிறது எவன் சொன்னாலும் நம்ப மாட்டான். இயல்பிலே பிடிக்காது. அண்ணன் சீமான் அவர்கள் கடந்த ஆண்டு, தம்பி அவன் புதுசாக ஒருத்தன் கட்சி தொடங்குறான், ஒரு எழுதப்படாத தாளாக இருக்கிறான், அவன் என்ன தான் செய்கிறான்னு பார்ப்போம், அதனால் நீ விமர்சனம் பண்ணாதுன்னு அண்ணன் தான் என்ன கூப்பிட்டு சொன்னார். அது வரைக்கும் நான் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருந்தேன். சாட்டையில் போட்ட சர்க்கார் ரிவ்யூலாம் இவனும் பார்க்கல போல இருக்குது. சாட்டையில் போட்ட மற்ற படங்களோட ரிவ்யூலாம் பார்க்கணும் வச்சு செஞ்சுருப்பேன். அப்போவே எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது, இயல்பிலே பிடிக்காது. அரசியல் கட்சி தொடங்க போகிறான், ஒரு தமிழனாக இருக்கான், சரி ஏதோ நல்லது பண்ண போகிறான், நல்லதாக தொல்ல போகிறான்னு பார்த்தா பெரியாரை தூக்குறாரு, திராவிடத்தை தூக்குறது. அந்த பக்கம் பார்த்தா ஆச்சா பூச்சான்னு பேசக்கூடாது, கத்தி கத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி கிண்டல் கேலி பண்ணிக்கிட்டு நாம் தான் போச்சு சீமான் அவர்களையும் தாக்குவது போல தெரிஞ்சவன தான் ஆடுறா. அதுக்கப்புறம் தான் அடிக்கணுங்கிற முடிவுக்கே வர்றோம். அது வரைக்கும் சரி வேண்டாம், பெரியார் ஏதோ எல்லாரையும் போல ஒரு பெரியாருக்கு போல உனக்கு செலுத்துறான் போல இருக்குது அப்படின்னு கடந்து போனால், பெரியாரை கொள்கை தலைவர் இதுவரைக்கும் ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பிம்பத்தை இப்போ தான் உடச்சி வச்சு சரி பண்ணி வரும்போது மீண்டும் ஒரு பெரும் இளைஞர் கூட்டத்தை அவன் நாசமாக்க பார்க்குறான். அப்போ இது ரொம்ப தப்பாக இருக்குது. எந்த கொள்கை தெளிவும் இல்லை, எந்த கோட்பாடும் இல்லை, எந்த தத்துவ புரிதலும் இல்லை. அப்போ இது தமிழ்நாட்டுக்கு பேராபத்தில் போய் முடியும். உலகத்தில் எந்த கட்சியின் தலைவனாவது லைட்டை ஆஃப் பண்ணி போட்டு விளையாடுவானாங்க? மனநலம் பாதிக்கப்பட்ட கூட பண்ண மாட்டான். இவன் பெரியார், இவர் அண்ணா, இவர் எம்ஜிஆர் அண்ணா அப்படி தான் லைட் ஆஃப் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்களா? எவ்வளவு கண்ணியமான தலைவர்கள். அண்ணாவும் பெரிய எம்ஜிஆருக்கு கூடுன கூட்டம் இவருக்கு கூடுதுன்றாங்க. எம்ஜிஆர் 20 ஆண்டுகள் அண்ணாவோடு பயணிச்சார். திரைப்படங்களில் கொள்கை ரீதியாக கோட்பாடு ரீதியாக செயல்பட்டார். மது அருந்தாமல் புகைப்பிடிக்காமல் ஒரு ஒழுக்கமாக திரைப்படங்கள் நடித்தார். நாட்டுக்கு எது நல்லதோ அதை பேசினார். ஒவ்வொரு பாடல்களையும் பாரதிதாசனுடைய பாடல்களை, புலமைப்பித்தனுடைய பாடல்களை, அதே போல் பட்டுக்கோட்டை கல்யாணத்தினுடைய பாடல்களை திரையில் மொழியாக மாற்றி அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார். அப்படி சேர்த்து அதன் மூலமாக அடையாளப்பட போய் தான் அன்றைக்கி மீடியா இல்லை, ஊடகங்கள் இல்லை, இந்த மாதிரியான சோசியல் மீடியா இல்லை. தலைவர்கள் சொல்லுது மட்டும்தான் செய்தி. அதனால் கூகுன்னு மக்கள் கூடி போய் நின்னாங்க. அது தன்னெழுச்சியாக வந்த கூட்டம். இது உருவாக்கப்பட்ட கூட்டம். திருச்சி ஏர்போர்ட்டிலிருந்து மரக்கடைக்கு 5 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா? இது எவ்வளவு கட்டமைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு சின்ன எடுத்துக்காட்டு. நீங்கள் திருச்சி ஏர்போர்ட்லேருந்து மரக்கடைக்கு, நான் திருச்சியில் வாழ்ந்தவன், நல்லா தெரியும், 8 கிலோமீட்டரு. இந்த 8 கிலோமீட்டர் கணக்கு 5 மணி நேரம் யாருக்காவது ஆயிருக்கான்னு கேட்குறாங்க. இதே மரக்கடையில் விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ் உள்ளே வருது. எப்படி அந்த ஆம்புலன்ஸ் தனியாக வழி விட முடிஞ்சுது? ஆம்புலன்ஸ்க்கு விட்ட வழி விஜய் காருக்கு விட முடியலையா? விஜய் பஸ்ஸுக்கு விட முடியலையா? அப்போ விஜய் சொல்லியிருந்தா அந்த இடத்துல பஸ்ஸு போகிறதுக்கான வழியை விஜய் தொண்டனா இருக்கும் பட்சத்தில் அவன் விட்டுருப்பான். இவங்க வழிவிட விரும்பலை, வழிவிடவும் சொல்லலை. பஸ்ஸுக்கு 2 பக்கமும் 5-6 காரை போட்டாங்க. அப்படியே மெதுவாக போகணும், மெதுவாக போய் தன்னுடைய கிரேஸை காட்டணும். ஃபர்ஸ்ட் லுக், டீசர், ட்ரெய்லர், அப்படி ப்ரோமோ வர்ற மாதிரி இந்த கூட்டத்தை காட்டி விஜய்க்கு பெரிய கூட்டம் இருக்குன்னு காட்டுவதற்காக, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் காட்டுவதற்காக ஊதி இதை பெருசாக்குனாங்களே ஒழிய, இந்த கூட்டம் இது தன்னெழுச்சியாக அப்படியே கூகுன்னு நின்ன கூட்டம்லாம் கிடையாது. நினச்சிருந்தா 10 நிமிஷத்தில் போயிருக்கலாம். ஏன் அம்பேத்கருடைய சிலைக்கு விஜய் மாலை போட வந்தார? விஜய் வெளியே வந்தப்போ இட்டுன்னு வரதா ரொம்ப கஷ்டம்னு அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடும் போது கூட்டம் வரல. இன்னைக்கு காலையில் வீட்டிலேருந்து கிளம்பி பனையூர் அலுவலகத்தில் போயிட்டு அவர் பெரியாருக்கு மாலை போட்டார்ல, விஜய் வீட்டை விட்டு கிளம்பினாலே கூட்டம் வந்துடும்னா ஏன் அந்த அலுவலக வாசலில் ஒரு 50,000 பேர் கூடி நிற்க வேண்டியதானே? ஏன் நிற்கலை? இதுவரைக்கும் எத்தனையோ முறையை ஒரு ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காரு, அப்போல்லாம் கூட்டம் வரல. இங்கிருந்து கோவாக்கு போனார் த்ரிஷா கூட, கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு, அப்போல்லாம் கூட்டம் கூடலை. தமிழ்நாடு முழுக்க ஷூட்டிங் நடந்திருக்கு விஜய்க்கு, அப்போல்லாம் கூட்டம் கூடலை. இப்போ அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடும்போது கூட்டம் வராதான், பெரியார் திடலுக்கு மாலை போடும்போது கூட்டம் வராதான். ஆனால் இவர் இங்கே வந்தாலே கூட்டம் வரும் அப்படிங்கும்போது ஏற்கனவே சொல்லி 5 நாளைக்கு முன்னாடி ஒவ்வொரு மாவட்ட செயலரையும் சொல்லி, இப்போ நீ இங்கே நிற்கணும், நீ இங்கே நிற்கணும், நீ இங்கே நிற்கணும் அப்படின்னு தன்னழிச்சு அவரை வச்சு 23 நிபந்தனை போடுறியா, உன் நிபந்தனையை உடச்சி நான் ரோட் ஷோ நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி வம்படியாக திணிக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம். சரி, ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறதுக்கு 5 மணி நேரம் ஆகுது. அப்போ தேர்தல் பிரச்சாரத்தை எப்படி அணுகுவார் அவர்? தேர்தல் பிரச்சாரத்தை எப்படி போவார்? அப்போ இவர் இப்படி பண்ணாருன்னா இவரால் எவ்வளவு போக்குவரத்து நெருக்கடி,
எவ்வளவு பொதுமக்களுக்கு பாதிப்பு உருவாகும். அன்னைக்கு ஏர்போர்ட்டில் இவர் பண்ண கூத்துனால வெளிநாட்டுக்கு போக வேண்டியவன் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டான் தெரியுமா? வெளிநாட்டிலிருந்து வந்தவன் எத்தனை பேர் வீட்டுக்கு போகல தெரியுமா? ஒருத்தன் அப்பா இறந்துக்காக அவசரமாக வெளிநாட்டு வந்திருக்கான், 4 மணி நேரம் அங்கேயே கிடந்து அவன் வீட்டுக்கு போய் நேரம். ப. சிதம்பரம் தொடங்கி பல பேர் அவதிப்பட்டாங்க. இதில் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், பெரியவங்க, ஆம்புலன்ஸுக்கு மட்டும் தான் வெளியே உள்ள போகுது. மற்ற பேர் சின்ன சிகிச்சைக்காக போனவங்க, மருத்துவமனைக்கு போகக்கூடியவங்க, பள்ளி கல்லூரிக்கு போகக்கூடியவங்க, எத்தனை பேர் அந்த இடத்துல முடங்கி போயிட்டாங்க. அப்போ எவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க. அது எல்லாரும் சிரமப்பட்டாலும் பரவாயில்ல, காதை பொத்திக்கிட்டு ஒருத்தன் இருக்கிறான், அந்த கூட்டத்தை காட்டி தமிழ்நாடு முழுக்க தன்னுடைய பிம்பத்தை உயர்த்த நினைக்கிறான்னா இவன் எவ்வளோ பெரிய சேடிஸ்டாக இருப்பான். அந்த சேடிஸ்டை இந்த சவுக்கு சங்கர் போன்ற தரகர்கள் ஆதரிக்கிறாங்க. அந்த சேடிஸ்டை எதிர்த்து பேசினாலே பணம். இதுதான் திமுக பண்ணிச்சு. திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்டால் பிஜேபி பணம் கொடுத்துச்சுன்னு சொல்கிறது, திமுகவை எதிர்த்து பேசினா அதிமுக பணம் கொடுத்துச்சுன்னு சொல்கிறது. இப்போ அதே போல தான் இந்த தாவேக்கா கையில் எடுக்குது. ஒருத்தன் ஒரு கட்சி எதிர்த்து பேசினாலே அவன் பணத்துக்காக தான் பேசுவான்னு ஒருத்தன் சொல்கிறான்னா, அப்போ சவுக்கு சங்கர் எல்லாரும் எதிர்த்து பேசுறானா, நீ எவன்கிட்ட பணம் வாங்கின, யார்கிட்ட பணம் வாங்கின, எவகிட்ட பணம் வாங்கின? இந்த புரோக்கர் சங்கர் ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் தாவேக்கா விஜய்க்கு ஆதரவாக களமிறங்கியிருக்காங்க. யாரு? மார்க்ஸ், ஏங்கல்ஸ், இங்கர்சால், சேகுவேரா, புடல் காஸ்ட்ரோ, ஹோசிமின், யாசர் அராபத், பகத்சிங், சுபாஷ் சந்திரபோஸ், காமராஜர், கக்கன், ஜீவானந்தம், சிங்காரவேலர், மாப்போசி, இவங்கெல்லாம் படித்தவங்களா இல்லை. சினிமாவுக்கு ரிவ்யூ போடக்கூடிய விமர்சகர்கள், யூடியூபர்கள். இவன் தரம் எவ்வளவு இப்போ தெரியுதா? யாரு? தாவேக்காவோட தலைவர் விஜயனுடைய தரம் என்னன்னு தெரியுதா? இவருக்கு ஆதரவாக களமிறங்க அரசியல் விமர்சக்கூடியவர்கள், இல்லை மூத்த பத்திரிகையாளர்கள், இல்லை சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள், சினிமாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய லெஜண்டுகள் இறங்கியிருக்கான்னு பார்த்தா இல்லை. காசு கொடுத்தா இந்த படம் நல்லா படம், காசு கொடுத்தா இந்த படம் கெட்ட படம், ஹேர் டை விளம்பரம், அப்புறம் பானிப்பு இது மசாலா விளம்பரம் அப்படின்னு தன்னுடைய வீடியோவில் விளம்பரம் போட்டு அதில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு படத்தினுடைய தயாரிப்பாளர்கிட்ட பணம் வாங்கி கொண்டு அந்த படத்திற்கு எதிராகவும் ஆதரவாகவும் பேசக்கூடிய யூடியூப்பர்கள், சினிமா ரிவ்யூவர், வலைப்பேச்சு அந்தனம் பிஸ்மி, புழுச்சட்டம் மாறேன் களமிறங்கியிருக்க ஆளுக முகரக்கட்டையை பாருங்களேன். இதில் இந்த பிஸ்மி சொல்கிறாப்புல, விஜயினுடைய மக்கள் செல்வாக்குக்கு முன்னாடி சீமான்லாம் ஏமாத்திரம் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. விஜயினுடைய கட்டவரல் தூசிக்கு பெற மாட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. விஜயினுடைய மக்கள் செல்வாக்கா? மக்கள் செல்வாக்கா ரசிகன் செல்வாக்கா? இதை சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லை உனக்கு? கூச்சமா இல்லை? சினிமாக்காரன் பின்னாடி போய் கால் பிடிச்சி சினிமாவில் நடித்த புகழை வச்சு ஒருத்தன் அரசு கட்சி தொடங்கி அந்த புகழை அறுவடை பண்ணுவதற்காக தன்னை காட்டி கோமாளி வித்தை காட்டி ஒரு கூட்டத்தை கூட்டுறான். அவனும் அண்ணன் சீமானும் ஒன்றா? யோ, சீமானை யாருமே அரசியலுக்கு கூப்பிடலன்னு சொல்லி பிஸ்மி பேசுகிறாப்புல. 2009 காலகட்டத்தில் ஈழத்தில் கொத்து கொத்தாக மக்கள் செத்து கொண்டிருக்கும் பொழுது யாராவது இந்த ஈழத்தின் பக்கம் இருக்க நியாயத்தை பேச மாட்டார்களா? யாராவது தலைவர் பிரபாகரன் குறித்து பேச மாட்டார்களா? யாராவது ஈழம் என்கிற வார்த்தையை பேச மாட்டார்களா என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்த தமிழ் தேசியவாதிகளுடைய கண்ணீரை துடைக்க வந்தவன் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒரு சீமான். அவர் அரசியலுக்கு வாழ்ந்து சொல்லி அன்னைக்கு தமிழ் தேசியவாதிகள் ஐயா மணிவண்ணன், தமிழ் முழக்கம் சாகுல்க மீது தமிழ்நாடு முழுமைக்கு இருந்த தமிழ் தேசியவாதிகள் போய் அழைத்ததுனால தான் அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொல்லி கொண்டு அண்ணன் சீமான் அவர்கள் கட்சி தொடங்குற எண்ணத்துக்கு வந்தார். நான் திருமாவளம் கூட, ஐயா வைகோ கூட, ஐயா குளத்தூர் மணி கூட, ஐயா நெடுமாறன் கூட நான் இருந்துட்டு போகிறேன், அவங்க பண்ணட்டும் எங்கள் அண்ணன்மார்கள், நான் பின்னாடி நிற்கிறேன், அவங்களுக்கு பேர் போய் பேச போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். அவரை அழைத்தார்கள் தமிழ் தேசியவாதிகள் எல்லோரும். அண்ணன் சீமான் வீட்டில் போய் கூடி நின்று அழைச்சி, நீ வரணும், வேற வழி இல்லை, இதுவரைக்கும் நமக்கென்று ஒரு கட்சி இல்லை, அப்போ நாமே ஒரு கட்சியாக மாறுவோம். தமிழன் வாழாத நாடு இல்லை, தமிழனுக்கென்று நாடு இல்லைங்க மாதிரி தமிழன் இல்லாத கட்சி இல்லை, தமிழனுக்கு ஒரு கட்சி இல்லை, அதை தொடங்குவோம் சொல்லி தான் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டுச்சு. இன்னைக்கு விஜய் ஸ்டாலின் எதிர்த்து பேசலாம், இன்னைக்கு எடப்பாடி எடுத்து பேசலாம், இன்னைக்கு மோடி எடுத்து பேசலாம். ஆனால் அன்றைக்கு கருணாநிதியும் ஜெயலலிதாவும் வீக்கில் இருக்கும்போது, கலைஞர் கையில் ஆட்சி கொட்டம் ஒத்துமொத்தமாக இருக்கும் பொழுது, அன்னைக்கு என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன்னு சொன்னதுக்காக 6 மாதம் ஜெயிலில் போய் இருந்தவர் நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான். இன்னைக்கு எத்தனையோ பேர் தலைவர் பிரபாகரனை பற்றி பேசலாம், இன்னைக்கு மாவீரம் போற்றுதுன்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டால் அவர் பெரிய ஆள் நினைக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு ஈழத்தில் மொத்தமாக அழிஞ்சு போச்சு, ஈழம் பற்றி பேசினாலே தடை, எல்டிடி பற்றி பேசினாலே தடை, எல்டிடி பற்றி பேசினாலே தேச துரோக வழக்கு என்எஸ்ஏ, ஆனாலும் பேசினார். பிரபாகரன் என் சொந்த அண்ணன் என்று சொன்னதற்காக 5 மாதம் ஜெயிலில் கிடந்தார்.
சீமானோட கட்டவர் மயிருக்கு வருவனாடா விஜய். சினிமாவில் துப்பாக்கி பிடிச்சவனை தலைவனாக ஏற்ற கூட்டம் கிடையாது. சினிமாவில் ஸ்டண்டு கலைஞரை வச்சு சண்டை போட்டு போலி துப்பாக்கியை வச்சு போலி குண்டை வச்சு சுட்டவனை தலைவனாக ஏற்ற கூட்டம் கிடையாது இந்த கூட்டம். நிஜத்தில் 24 நாடுகளை எதிர்த்து சண்டையிட்ட, உலகத்திலே எந்த தலைவனும் செய்யாத தன் கட்டிய மனைவியும் பெத்தெடுத்த பிள்ளைகளையும் களத்தில் பலி கொடுத்த உலகத் தலைவருடைய ஒற்றை முகவரி மேதகவி பிரபாகரனை தலைவராக ஏற்ற கூட்டம். அது ஒரிஜினல் துப்பாக்கி, இது டம்மி துப்பாக்கி. துப்பாக்கிங்கிற படத்துக்கு தலைப்பு வச்சவன்லாம் தலைவன் கிடையாதா. துப்பாக்கியை வச்சு இந்த களத்தில் நின்னாம்பர், அவன் தான் தலைவன். அப்படிப்பட்ட தலைவனை தலைவனாக ஏற்றுக்கொண்டவர் அண்ணன் சீமான். அவருடைய கட்டவர்கள் மயிருக்கு சரியாக வருவாரா விஜய்? நீ பேசுகிற, நீ எல்லாம் ஒரு ஆள், என்ன பிஸ்மி, நீ எல்லாம் ஒரு ஆள். ஏடா பணத்துக்காக பிச்சை எடுத்து பணத்தை வச்சுட்டு பேசக்கூடிய நீ ஒரு யூடியூப்ல ஒரு சினிமாவுக்கு விமர்சனம் போட்டு அதை வச்சு வயிறு வளர்க்குற நீங்களெல்லாம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான பேசுறீங்க. என்ன இந்த நிலத்தில் மீத்தேன், ஹைட்ரோகார்பன், கூடங்குளம் அணு உலை, ஸ்டெர்லைட், 8 வழிச்சாலை, சிஏஏ, NPR, NRC களத்தில் என்று தமிழ்நாட்டில் இருந்த அத்தனை போராட்ட களத்தில் முன்ன ஒரே தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள். இன்னைக்கு மீனவர் பிரச்சனை, மாணவர் பிரச்சனை, ஆசிரியர் பெருமக்களுடைய போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம் என்று தமிழ்நாடு முழுமைக்கு நடக்கூடிய அத்தனை போராட்டத்தையும் களத்தினர். இந்த தமிழ்நாட்டிலேயே இந்த 50 ஆண்டுகளில் ஓராண்டு சிறையில் இருந்த ஒரே தலைவர் அண்ணன் சீமான். அவருடைய கால் மயிருக்கு வருவாரா விஜய்? நீ முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமிழ், நீ பேசிய வார்த்தை பைந்தமிழ் அப்படின்னு. முத்தம் ஒன்று கொடுத்தால் அது முத்தமிழா, நீ பேசிய வார்த்தை பைந்தமிழா? இப்படி பேசுறவன் தமிழா? என் தாய்மொழி தமிழ் மொழி, தமிழில் பேசுவது அவமானம் அல்ல, அது அடையாளம் என்று பேசுறவன் தமிழனா? இது தில்லையாடி வள்ளியம்மா, தில்லிருந்தா வாடியம்மன். தில்லையாடி வள்ளியம்மா யாருன்னு விஜய்க்கு தெரியுமா? ஒரு பெரிய சுதந்திர போராட்ட தியாகியை படத்தில் அவமானப்படுத்தி பாட்டு போட்ட ஒரு தற்குறி தருதலையை நீ பெரிய பிம்பம் போல காட்டி மக்கள் செல்வாக்கு இருக்கான். எந்த மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கு? எந்த மக்கள் போராட்டத்துக்கு போய் நின்னீங்க? எந்த மக்கள் பிரச்சனைக்கு போய் விஜய் நின்றுருக்காரு? ஏதோ சும்மா நாங்கள் காமெடி அரசியல் பண்ணிட்டு இருக்கோம்னு நினச்சிட்டு இருக்கியா? இல்லை சினிமா அரசியல் பண்ணிட்டு இருக்கோம்னு நினச்சிட்டு இருக்கியா? இந்த மக்கள் கடத்தலன்னு உயிரை கொடுத்து ஜெயிலில் கிடந்து வழக்கை பார்த்து தினந்தினம் வாரத்தில் 4 மாதத்தில் 5 நாள் நீதிமன்ற படிவாட்டை இறக்கிட்டு இருக்கேன். வருமான வரி கட்டலங்கிற வழக்கு கிடையாது தம்பி. புசி இது பிஸ்மி பேர், ஒருத்தன் புசி ஒருத்தன் பிஸ்மி, பிஸ்மி கிஸ்மின்னுக்கிட்டு. வருமான வரி கட்டலங்கிற வழக்கு கிடையாது, இல்லை வெளிநாட்டில் இருந்து கார் இழக்கிற வழக்கு கிடையாது. மக்களுக்காக ஃபாக்ஸ்கானில் பேசியதற்காக, தக்கடையில் பேசியதற்காக, செந்தில் பாலாஜியை பேசியதற்காக, கலைஞர் கருணாநிதியை பேசியதற்காக வழக்கு. அண்ணன் சீமான் மேலே வழக்கு. நித்திரந்தம் நீதிமன்றத்துக்கு கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் வாய்தா கலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் மக்களுக்காக போராடிட்டு. சும்மா நக்கல் பயிர் பண்ணிட்டு உட்காந்துக்கிற. பணத்தை வாங்கினியா, பேசுனியா, விஜயை வாழ்த்தினியா, விஜய் போல ஒரு தலைவர் உண்டா? ஆகா ஓகோன்னு புகழ்ந்து விடு. வாழும் எம்ஜிஆர், வளரும் அண்ணாதுரைன்னு பேசிவிடு. விஜயனுடைய கால் தூசிக்கு பெறுவாரா? டேய், இந்த இந்தியாவிலே சூழலியல் அரசியல் பேசக்கூடிய ஒரு தலைவரை காட்டுறா. இந்தியாவிலே உலக அரசியல் பேசக்கூடிய தலைவரை காட்டுறா. மரங்கள்னா என்ன, தண்ணீர்னா என்ன, மலைகள்னா என்ன, காடு வளம், கனிம வளம், நீர் வளம், நிலவளம் என்ன என்று பேசக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான். விஜய் பேசுவாரா? என் நிலம், என் மொழி, என் மக்கள், அதை பற்றி பேச தெரியுமா? முதல்ல என்னன்னு தெரியுமா? ஹைட்ரோகார்பன் மீத்தேன் என்னன்னு தெரியுமா? அது எடுத்தா என்ன ஆகும்னு தெரியுமா? கூடங்குளம் அணு உலை வேணுமா வேண்டாமான்னு தெரியுமா? ஸ்டெர்லைட் வேணுமா வேண்டாமான்னு தெரியுமா? அப்படி பிரச்சனை தெரியுமா? என்ன தெரியும்? தமிழ்நாட்டுடைய வடக்கு தெரியுமா, தெற்கு தெரியுமா? என்னையா தெரியும்? மேடையில் கூத்து காட்டிக்கிட்டு லிஃப்ட் இது ஃப்ளையிங் கிஸ் விட்டுக்கிட்டு ஹார்ட் எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டு லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடுற ஒருத்தனை மக்கள் செல்வாக்கு கொண்டவன் சொல்கிறீங்க. ரசிக செல்வாக்கு கொண்டவன். விஜயனுடைய மக்கள் செல்வாக்குனால நாம் தமிழர் கட்சி பயந்துருச்சு. 2026 தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழ்ச்சி இல்லாமல் போயிடும். இப்படித்தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழ்ச்சி இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. நாம் தமிழ்ச்சி வளர்ந்து கொண்டு தான் இருக்குது. ஒரு கட்சி இந்திய நிலப்பரப்பில் தேர்தல் ஆணையத்துடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்படுது அப்படின்னா ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான். இது தேர்தல் ஆணையமே சொல்லுது. ஓட்டுக்கு பணம் கொடுக்காம, கூட்டத்திற்கு பணம் கொடுக்காம, கோழி பிரியாணி கொடுக்காம, ஒரு சோரட்டி, ஒரு சிங்கிள் பிட்டு சோரட்டி அடித்து இந்த இடத்துல சீமான் உரையாற்றுகிறார்னு போட்டால் குறைந்தபட்சம் 10,000 பேர் கூடுவான். குறைந்தபட்சம். கோயம்புத்தூரில் 2 நாளைக்கு முன்னாடி கூட்டம். சனிக்கிழமை விஜய் போட்டார். ஹூன்னு ரசிகர்கள். அப்படியே வட இந்திய தொழிலாளருடைய வருகையை கண்டித்து இன்னர் லைன் பெர்மிட் கேட்டு கோவையில் நாம் தமிழர் மகிழ்ச்சி கூட்டம். இதுதான் ஒரிஜினலான ஆர்கானிக்கான அரசியல் படுத்தப்பட்ட கொள்கை ரீதியான கூட்டம். மக்கள் குடினா எல்லாரும் இருந்தாங்க. அங்கேயும் எல்லா கட்சிக்காரங்களும் வந்திருப்பாங்க. ஆனால் அண்ணன் சீமானுடைய கருத்தை கேட்க வந்தாங்க. அவரை பார்க்க வரல. இப்போ நான்லாம் அண்ணன் சீமானை பார்க்க வந்தவங்க கிடையாது.
அவருடைய கருத்தை உள்வாங்கி, அவருடைய சிந்தனையை உள்வாங்கி, அவருடைய தத்துவத்தை உள்வாங்கி கட்சியில் இணைந்தவர்கள் தான் அதிகம். இப்போ சீமானன்னா சினிமாவில் நடித்தார், சினிமாவில் இயக்குனார். அவர் ரசிகர் மன்றத்தை வச்சு அந்த ரசிகர் மன்றம் மூலமாக யாராவது இணைஞ்சிருக்காங்களா? இல்லை. விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் அத்தனை பேரும் அவர் ரசிகர் மன்ற செயலாளர். புஷி ஆனந்த்னா ரசிகர் மன்றத்திலே கிடந்தவர். லெஃப்ட் பாண்டி ரைட்டு பாண்டிலாம் ரசிகர் மன்றத்தில் கிடந்தவங்க. அத்தனை பேரும் ரசிகர் மன்றத்தில் கிடந்தவங்க. ரசிகர் மன்றத்தை ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றிருக்காரு. நாங்கள் ரசிகர்களை தொண்டர்களாக மாற்ற தம்பி, மக்களுக்காக போராடக்கூடிய போராளிகளை, தமிழ் தேசியவாதிகளை, தத்துவம் பேசக்கூடியவர்களை, தமிழ் பற்றாளர்களை, மொழி பற்றாளர்களை, சூழலியல் அறிஞர்களை, சூழலியல் ஆர்வலர்களை, அப்படி ஜல்லிக்கட்டுக்காக போராடினவங்க, இப்படி பல்வேறு களத்தில் நின்றவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து நாம் தமிழ் வச்சுருக்காங்க. அவருடைய கால் மயிருக்கு விஜய் சரியாக வருவாரா? நாம் தமிழுடைய மழலைகள் பாசுடைய பொறுப்பாளர்களுடைய தத்துவ அறிவு, தர்க்க அறிவு நான் விஜய் கட்சியில் எவனுக்கு அது உண்டா? இதை பேசணும்னா ஒரு யூடியூபுக்கு போனையா, பேசுறதுக்கு முன்னாடி 5000 ரூபா பணம் கொடுத்தாங்களா, வாங்கினியா? 5000 ரூபா இருந்தால் தான் நான் பேசுவேன்னு சொல்லி பேசுனியா? பேசிட்டு போ, ஏதோ புகழ்ந்துட்டு போ. நடிகனை புகழ்ந்தாதான் உங்கள் வண்டி ஓடும். வலைப்பேச்சு, அந்தனம், பிஸ்மி வண்டி. நடிகர்களை புகழ்ந்து பேசணும். இந்த ஷூட்டிங்கில் இது நடந்துச்சு, அந்த ஷூட்டிங்கில் இது நடந்துச்சு, அவர் வரப்போகிறாரா, இவர் வரப்போகிறாரா, சிவகார்த்திகேயன் படத்துடைய இயக்குனர் யார், சிவகார்த்திகேயன் படத்தில் அடுத்த மியூசிக் டைரக்டர் யார், தளபதி 76 எவ்வளவு, தளபதி 70 எவ்வளவு, அந்த படம் இப்போ பட்ஜெட் எவ்வளவு, இது பாக்ஸ் ஆஃபீஸ் ஆச்சா இல்லையா, இது ஹிட் ஆச்சா, இதை ஏதாவது உருட்டிட்டு உட்காந்து சம்பாதிச்சுட்டு போங்கடா. அரசியல் பேச வந்திருக்காங்க இவங்கெல்லாம். பிஸ்மிலாம் மக்கள் போராளி. இவரெல்லாம் அரசியல் பேசுகிறார். இவரெல்லாம் மக்கள் பிரச்சனை களத்தில் நிற்கக்கூடியவர். பேசு. திமுக அரசு கூட தவறலை. ஆண்மை இருந்தால், தெம்பு இருந்தால், துணிச்சல் இருந்தால், நீ உண்மையிலே உன் உடம்புல ஓடுற ரத்தமாக இருந்தால், திமுக ஆட்சியில் இந்த மாதிரி வாக்குறுதிலாம் கொடுத்துட்டு நிறைவேற்றலைங்க சொல்லியிருப்பாப்பு. நீ சொல்லிடு. ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தார், லண்டனுக்கு போயிட்டு வந்தார், ஜெர்மனுக்கு போயிட்டு வந்தார். அதெல்லாம் சும்மா கண் துடைப்புங்க. அதெல்லாம் அவருடைய முதலீடு பண்ண தான் போனார். பேசிடு. சபரீசன் இன்னைக்கு நிழல் உலக முதலமைச்சராக இருக்காரு. திமுக ஆட்சி அவர் தான் ரன் பண்ணுறாரு. கனிம வள கொள்ளை, இயற்கை வள சுரண்டல் நடக்குது தமிழ்நாட்டில். பேசிடு. இஸ்லாமியர்களுக்கு, நீ இஸ்லாமியர் தானே, 5 வேளை தொழுகை பண்ணுறவர் தானே, குரான் படித்தவர் தானே. இஸ்லாமியருக்கு துரோகம் பண்ணுற கட்சி திமுக. இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கு எதிராக நிற்கிற கட்சி திமுக. இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்தால் இங்கு இருக்கக்கூடிய இந்து தலைவருக்கு ஆபத்துன்னு உச்சநீதிமன்றத்தில் திமுக அஃபிடவிட் போடுது. பேசிடு. நீ அப்புறம் அரசியல் பேசு. அரசியல்னா ஆண்மையோட பேசணும்டா. ஒரு நிலத்தில் அந்த நிலத்தினுடைய மக்கள் ஒரு பண்பட்ட அரசியலை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு வரணுமா, ஒரு பன்னாடு அரசியலை தேர்ந்தெடுத்தாங்கன்னு வரணுமா? இப்போ வெளிநாட்டிலிருந்து பார்க்குறாங்க, உலகம் முழுமைக்கும் தமிழர்களை பார்க்காங்க. தமிழர் என்று இனம் உண்டு, தனித்து அவருக்கு ஒரு குணம் உண்டு, வீரமும் மானமும் அவருக்கு உயிரெண்டு மயிரென்று. அவன் ரசிகன் கையில் நடிகன் காலில் விழுந்து கிடப்பான் அப்படின்னா எப்படி பார்ப்பான்? என்னையா தமிழர் என்று இனம் உண்டு, தனித்தவருக்கு குணம் உண்டு, உன் குணம் தெரியாது எங்களுக்கு. நடிகனுக்காக பொம்பளை பிள்ளை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது, அதை பார்த்துட்டு தளபதியை பார்த்துட்டு. அங்கே இந்தியாவுடைய மிகப்பெரிய பத்திரிகையாளர், 20 வருஷம் பயணிக்கிறார் அவருக்கு தோளில் துண்டை போட்டு கழுத்தை போட்டு இறுக்கிட்டு போயிட்டு இருக்கான் ஒருத்தன். இன்னொருத்த இப்படியே ஆடிட்டு போயிட்டு இருக்கான். இதெல்லாம் வடநாட்டிலிருந்து வடக்கன்களை நாம திட்டணும். இப்போ வடக்கன் நம்மளை கூலிகான்ஸுங்கிறான், தமிழ் கூலிகான்ஸ், தமிழ் பொறுக்கிகள்ங்கிறான். கேவலமா இல்லையா? இந்த கேவலம் அதிகரிச்சிடக்கூடாது. ஆனால் ஒன்று விஜய் அரசியலுக்கு வந்தனால தமிழ்நாட்டில் இவ்வளவு சோசியல் டஸ்ட் இருக்குது, இவ்வளோ குப்பைகள் கூட்ட வேண்டிய அள்ள வேண்டிய தேவை இருக்குது. எவனுக்குமே அரசியல் என்னன்னு தெரியல. அவன்கிட்ட போயிட்டு உங்கள் கொள்கைகள் என்னென்னு சொல்லுன்னு கேட்டால், கொள்கைன்னா முதல்ல என்னென்னு கேட்குறான். அவங்கிட்ட அரசியல் பேச வேண்டியிருக்கு. அவன் மக்கள் செல்வாக்கு கொண்டவன்னு சொல்லி இந்த புல் சட்டமாறன், இந்த பிஸ்மி, இந்த சவுக்கு சங்கர் போன்றவர்கள் சொல்வது தான். அப்போ என்னென்னா, பணம் கொடுத்தா யாரை வேணாலும் என்ன வேணாலும் நாங்கள் பேசுவோம், பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், பெருசாக பண்ணோம். விஜய் முதலமைச்சர், புஷி ஆனந்த் உள்துறை அமைச்சர், கல்வி அமைச்சர் ஆதவ அர்ஜுனா, விளையாட்டுத்துறை அமைச்சர் லெஃப்ட் பாண்டி. விளங்கமாடா தமிழ்நாடு? யோசித்து பார்த்தாலே கருணை கொடூரமாக இருக்குது. யோசித்து பார்த்தாலே இவர்களெல்லாம் இந்த நாட்டில் சட்டசபைக்குள்ளே போனால் என்னத்துக்கு ஆகும்? ஏங்க, கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் போயிட்டு புகார் மனு கொடுப்பதற்காக யார் விஜய் அவர்கள் இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு வரப்போகிறாரு, அதுக்கு அனுமதி கேட்டு ஒரு புகார் மனுவை கொண்டு போகிறாங்க. வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஆன் பண்ணிட்டாங்க கேமராவை. ஒவ்வொரு மாவட்டத்திலும் வண்டி வரிசையாக போகிறது ஒரு ரீலு. அவர் எஸ்பி ஆஃபீஸில் இறங்கணும். ஆமாம், இவர் பெரிய அப்படியே சூப்பரான இவர் டிஜிபி. இவர் இறங்கும் போது ஃபுல்லாக பெட்டாலியன் நிற்க போகுது, அது ஒரு வீடியோ. அப்புறம் எஸ்பி ஆஃபீஸில் போகிறது ஒரு வீடியோ. அப்புறம் அங்கே எழுதுறது ஒரு வீடியோ. அப்புறம் எஸ்பி ஆஃபீஸ் வாசலில் போய் அந்த காவலர்கிட்ட பேசுகிறது ஒரு ஷாட்டு. அப்புறம் எஸ்பிகிட்ட போய் ஒரு பூங்கொத்து கொடுக்குறது ஒரு ஷாட்டு. இதை எல்லாத்தையும் ரீல்ஸாக போட்டு அது ஒரு வீடியோ. இவங்க போய் மனு கொடுத்து அந்த மனுவுக்கு பரப்புரை நடத்தணுமா வேணாமான்னு அவருக்கு பதில் சொல்லணும். இதுதான் பெட்டிஷனை போய் கொடுக்குறத ஒரு ரீல்ஸாக எடுத்து ஒட்டுமொத்தமான மாவட்டத்திலும் போட்டிருக்காங்க.
விஜய் கட்சியில் ஒருத்தன் தற்கொலையாக இருக்கலாம், ஒரு கட்சியே தற்கொலையாக இருக்குது. ஒரு கட்சியில் ஒருத்தன் பூமராக இருக்கலாம், ஒரு கட்சியே பூமராக இருக்குது. ஏன்னா கட்சி தலைவன் பெரிய பூமர் அங்கிள். இன்றைக்கு பணத்துக்காக விஜய்க்கு சொம்படிக்கிற இந்த சோகால்டு யூடியூபர்ஸு, இந்த புழுசட்டமாரன், இந்த பிஸ்மி, இந்த சவுக்கு எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 2026 தேர்தல் இன்னும் 6 மாதம் நடைபெற போது மக்கள் இந்த நிலத்தில் உண்மையான தமிழ் பற்று கொண்ட, இனப்பற்று கொண்ட, மொழிப்பற்று கொண்ட, இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓட்டுக்கு பணம் கொடுக்காம, கோழி பிரியாணி கொடுக்காம ஒரு லட்சியத்திற்காக மக்கள் வாக்கு செலுத்துறாங்களா, இல்லை ஒரு நடிகனுடைய போலி பிம்பத்துக்கு மக்கள் வாக்கு செலுத்துறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். லட்சிய கூட்டமா, ரசிக கூட்டமா, சினிமாவா, சித்தாந்தமா என்பதை இந்த தேர்தல் முடிவு செய்ய போகுது. இன்னும் 6 மாதம் தான், பார்க்க தான் போகிறோம். தேர்தல் முடிவுகள் வரத்தான் போகுது. மக்கள் யார் பக்கம் நிற்கான்னு பார்த்துருவோம். நீ அது வரைக்கும் பணம் வாங்கிட்டு நல்லா சொம்படி. இது எந்த தாக்கத்தையும் களத்தில் ஏற்படுத்தப்படாது. ஏன்னா களத்தில் நாம் தமிழர் கட்சி வெறி கொண்டு நிற்கும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து